இன்னைக்கு திருமாவளவன் அண்ணே அந்த கூட்டணியில சந்தோஷமா இருக்கிறாரா, நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஏன் திமுக சொல்றாங்க எல்லோருக்கும் ஒரு சீட்டு குறைக்க போறோம், ஏன்னா தேமுதிகவுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணே சந்தோஷமா இருக்கிறாரு எனக்கு தெரியாது. அவர் மனத்துல சந்தோஷமா இல்லை என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரும் சந்தோஷமாக இல்லை என்று சொல்வது சந்தர்ப்பவாதத்தை மட்டும்தான் காட்டுது. ஆனா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நீங்க கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய போறாங்க. அவங்க இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க யார் வர வேண்டும் என்று. ஏன்னா இன்னைக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறார், அமைச்சர்களாக பணிபுரிந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து பணி செய்வர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறார், மக்களுடைய பல்ச புரிஞ்சு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறார். மக்கள் இன்னைக்கு அதான் பாக்குறாங்க, ஸ்டெபிலிட்டி. இன்னைக்கு மக்கள் யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. 2026 ஏப்ரல் நீங்க பார்க்க போறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட போறாங்க. அது விஜயனுடைய பேச்சு. அவர் திட்டுறது தமிழ்நாட்டு மக்களா திட்டுறதா அவர் எடுத்துக்கிறாரு. அவரை பொறுத்து, எங்களை பொறுத்தவரை அரசியல்ல ஒரு விமர்சனம் என்பது எல்லோருக்கு மேலே வைக்கத்தான் போறாங்க. விமர்சனத்துக்கு பதில் சொல்லுவோம். நம்ம மேல விமர்சனம் வைக்கும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் மீது வைத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அரசியல் தலைவர்கள் யாருமே சொல்லக்கூடாது என்பது என்னுடைய